Hello friends, வணக்கம். நான் உங்கள் லட்சு ஃப்ரம் லட்சுஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். நிறைய பேர் வந்து நகாஸ் கலெக்ஷன், இந்த ஆன்டிக் கலெக்ஷனில் லைட் வெயிட்லேயே ஒரு நெக்லஸ் அண்ட் ஹாரம் வித் பேக் செயினோட போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஹாரம் அண்ட் நெக்லஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்குள்ளே வரக்கூடிய ஒரு சூப்பரான நகாஸ் டச். மெயின் திங் வந்து இப்போ லைட் வெயிட் அப்படின்னும் போது நம்ம வியர் பண்ணும்போது ரொம்ப தக்கையாக இருக்குமா இல்லைன்னா கெட்டியாக இருக்குமான்னு கேட்பீங்க. இது வந்து ஒரு மீடியம் வெயிட்டு அண்ட் அதே நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்காது. அந்த ஜுவல்லரி அப்படின்றது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாத்துக்குமே செட்டாக வந்து ஒரு மேட்சிங்கான இயரிங்ஸும் வந்துடுது. சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ. இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் என்ன ஸ்பெஷல்னால், நார்மலாக நம்ம நகாஸ் ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ ஃபங்க்ஷன் வியர் அப்படின்ற மாதிரி தான் வந்து வியர் பண்ண முடியும். பட் இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் நெக்லஸாக இருக்கட்டும், ஹாரமாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு மேட்சிங்காக வரக்கூடிய இயரிங்ஸாக இருக்கட்டும், நிறைய அக்கேஷன்ஸ்க்கு, நிறைய சாரீஸ்க்கு, சிம்பிளான ஃபங்க்ஷனுக்கு கூட வியர் பண்ணிட்டு போகலாம். பர்டிகுலராக வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குமா, இப்போ சில அக்கேஷன்ஸ்க்குலாம் நம்ம ரொம்ப கிராண்டாக வியர் பண்ணுறது கூட ஸ்டாப் பண்ணிவிடும். ஒரு கொஞ்சம் சிம்பிளாக போட்டால் நல்லாயிருக்கும், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் யூனிக்காகவும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நிறைய அக்கேஷன்ஸ்க்கு, ஒரு டெம்பிளுக்கு போகிறதுக்கு கூட ரொம்ப அழகாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன் வியர் பண்ணலாம். இல்லை நெக்லஸ் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஹாரம் வாங்கினாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டிசைனுமே ரொம்ப அழகான அந்த ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குட்டி குட்டியான டிசைன் கூட ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹாரம் மெயினாக வந்து நல்ல ஒரு அழகான லென்த் வந்திருக்கு, 48 கிராம். அண்ட் நெக்லஸ் வந்து 18 கிராம் வருது. நெக்லஸ்லேயுமே உங்களுக்கு அந்த ரூபி ஸ்டோனோ கெம்போ ஏதாவது கொடுத்துருந்தா கூட அதோட வெயிட் வந்து லெஸ் பண்ணிவிட்டு கோல்டுக்கான என்ன நெட் வெயிட் அப்படின்றதையும் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த செட் வந்து உங்களுக்கு 18 அண்ட் ஹாரம் வந்து 48 கிராம்ஸ். மேட்சிங் இயரிங்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு அந்த இயரிங்ஸ் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் பேர் அப் வித் சம் அதர் ஜிமிக்கி ஆர் சாந்த்பலி ஒரு ஃபேன்சி இயரிங்ஸு, லேயர் இயரிங்ஸு, ஹூக்கு, ட்ராப்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். அண்டு இந்த பென்னண்ட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. கொஞ்சம் நல்ல பட்டையாக ஒரு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருந்தது. நடுவில் அழகாக வந்து மகாலட்சுமி அழகாக தெரிகிற மாதிரியும் நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ஹேங்கிங்ஸும் சூப்பராக இருந்தது குட்டி குட்டியாக. அண்டு சேம் மேட்சிங் பென்னண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங்ஸும் வந்துடுது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இவங்க ஷோரூமில் நான் நோட்டீஸ் பண்ணது, காசமாலை கலெக்ஷன் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக காசமாலை வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸை பார்க்கணும் அப்படின்னா காசமாலை ஒரு வாட்டி நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா அழகான பென்னண்ட் வச்சு வரக்கூடியது, பென்னண்ட் இல்லாமல் வரக்கூடியது, கேரளா டைப்பில் நிறைய புது டிசைன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. காசமாலையிலையும் பார்த்திங்கன்னா நிறையா புதுசாக டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு இதில் சில கலெக்ஷன்ஸோட வெயிட்டு அண்ட் அதோட டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். மோஸ்ட்லி டபுள் காசமாலை, ட்ரிபிள் காசமாலைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வெரைட்டி இருக்குது. இந்த செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஹாரம் தான். இது நெக்லஸ் ஹாரம் காம்போ அப்படி கிடையாது, ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ஹாரம் டிசைன். இது சூப்பரான ஒரு டிசைன். 66 கிராம் வருது. மேலே வரக்கூடிய ஹாரம் வந்து 61 கிராம் வரும். ஃபினிஷிங் செம்ம அழகாக இருக்குது. மாங்காய் மாலையாக இருக்கட்டும், கீழே வரக்கூடிய காசு மாலையாக இருக்கட்டும். இந்த பேட்டர்னில் கீழே வரக்கூடியது வந்து 73 கிராமு. எவ்வளோ பெரிய லென்த்து பாருங்கள். ஒரு மகாலட்சுமி காசுலேயும் சென்டரில் வந்து அம்மன் ஃபேஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே வரக்கூடியது ஃப்ளக்ஸி, கீழே வரக்கூடியது இந்த உங்களுக்கு அந்த சரடு கோர்த்த மாடல். இதுவும் அதே மாதிரி தான், சரடு கோர்த்த மாடல். அண்ட் நடுவில் பென்னண்ட்டுக்கு பதிலாக பெரிய காசு கொடுத்துருக்காங்க. மேலே வரக்கூடியது ஃப்ளக்ஸி டைப்பு லைட் வெயிட் காசு மாலை. இது வந்து ஃப்ளவர் காசு மாலை சொல்லுவாங்க. புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க வித் மல்டிபிள் ஹேங்கிங்கோட. அண்ட் கீழே வரக்கூடிய காசு மாலை செம்ம அல்டிமேட், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப லென்த்து, கிளாஸி, செம்ம கிளாஸியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுவுமே உங்களுக்கு வந்து மகாலட்சுமி வந்து அழகாக எம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு அம்மன் ஃபேஸும் இருக்கும். ஒரு டபுள் காசு மாலை வித் செம்ம அழகான ரீசனபிள் வெயிட். ஒரு மஸ்ட் பை டிசைன் சொல்லலாம் இது. நான் ஒரு காஸ்மாலை வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டில் செக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து கேரளா டைப்பில் வித்தவுட் பென்னண்ட் ஒன்று, கீழே வரக்கூடியது வித் பென்னண்ட்டு 32 கிராம் வரும். மேலே வரக்கூடியது 3 சவரன் வித் பேக் செயின், கீழே வரக்கூடியது 4 சவரன். இது வந்து உங்களுக்கு பாம்பே டைப்பு 50 கிராம் வரும். மேலேருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட் பட்டையாக வரக்கூடிய டிசைன் அண்ட் அழகான பெரிய பென்னண்ட்டு. அந்த மேலே வரக்கூடிய ஹாரம் வந்து 5 பவுனுக்கு ஒரு ட்ரெண்டியான ஒரு டிசைன், சூப்பராக இருக்கும். பென்னண்ட் ட்ரெடிஷ்னலாக மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டி பிளேட்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாம்பே டிசைனில் நியூ ரிலீஸ்.
73 கிராம் வரும். ரொம்ப லென்த்தியான ஹாரம். ஸோ நீங்கள் ஸ்டெப்பாக போடணும், இல்லை லாங் லென்த்தில் ஒரு ஹாரம் வேணும்னா நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேலே வரக்கூடிய ஹாரம் வந்து உங்களுக்கு 54 கிராம் வருது. கொஞ்சம் கெட்டியான டிசைன். இது ஒரே ஹாரம் தான், நெக் செட்டோ ஹாரம் அப்படி கிடையாது. ஒரே செட்டு 3 ஸ்டெப்ஸில் வந்திருக்கும். ப்ராடாக வரக்கூடிய பாம்பே பேட்டர்னு 64 கிராம் வருது. இதுலேயும் பாம்பே பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டைப்பு 60 கிராம் வருது. மேலே வரக்கூடிய டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஃபேன்சி டிசைன் வித்தவுட் எனி உங்களுக்கு உருவம்லாம் இல்லாமல் ஒரு காமனான ஒரு ஃபேன்சி டிசைன். இது வந்து ஒரு செம்ம மூவிங் ஆல் டைம் ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல். இல்லை பென்னட்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 5 பவுனுக்கு நல்ல கெட்டியாக ரொம்ப நல்லா இருந்தது. கீழே வரக்கூடிய டிசைன் 63 கிராம். இது வந்து பாம்பே டைப்பு. உங்களுக்கு ஒரு சின்ன பேர்டு இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு அந்த பென்னட்டில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கேரளா மாலை. ஒன்று வந்து மேலே இருக்கிறது 4 பவுன் வருது. கீழே வரக்கூடிய கேரளா மாலை வந்து நல்ல அகலமாக நல்ல ப்ராடாக இலை மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 53 கிராமு, நல்ல லென்த்து. அண்டு மெயின் திங் ரெண்டுத்துக்குமே பேக் செயின் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கேரளா பாட்டன் எல்லாத்துக்குமே பேக் செயினோட தான் கிராம் வந்திருக்கு. கேரளா பாட்னாக இருந்தாலும் சரி, பாம்பே டிசைனாக இருந்தாலும் சரி. ஒன்று வித் பென்னண்ட், இன்னொன்று வித்தவுட் பென்னண்ட். இந்த கேரளா பேட்டர்ன் வந்து உங்களுக்கு 20 கிராம் தான் இந்த ஹாரம். கீழே வரக்கூடிய ஹாரம் வந்து 39 கிராமு. லைட் வெயிட் டிசைன். கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ப்ராடாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஹாரமோட சைட் செயின் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராடாக இருக்குது. நார்மலாக வரக்கூடியதை விட இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. இது ஒரு ஆல் டைம் ஃபேவரட் பாலக்காட் டிசைன். செம்ம க்யூட் இல்லை? 41 கிராம் வரும். லிக்விட் எனாமல் வச்சு வந்திருக்குது. இது வந்து ஸ்டோன் வச்சு வரக்கூடிய ஒரு அழகான ஒரு கேரளா டைப் மாடல். இது கொஞ்சம் புதுசு. இந்த மாடல், இந்த பர்டிகுலர் டிசைன் 42 கிராம் வருதுல கீழே வரக்கூடியது, அது வந்து கொஞ்சம் புது டிசைன். கெட்டி பேட்டர்ன், ஒரு அழகான பேர்ல் அண்ட் கோல்டு பால்ஸ் வச்சு வரக்கூடிய ஹாரம். 53 கிராம் வரும். ஒரு 3-4 முகப்பு வந்து 2 சைட்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கெட்டியான பால்ஸ் ஹாரம். இது வந்து 4 ஸ்டெப் வருது. இது செம்ம அழகான ஒரு கிராண்ட் டிசைன். நல்ல ஒரு அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், ஒரு எத்னிக் பேட்டர்ன். மகாலட்சுமி 2 சைட்லேயும் இருக்கிற மாதிரி ஒரு கோபுரத்துக்குள்ளே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெயிட் கண்டிப்பாக உங்களுக்கு கூட வரும். அதில் ஒர்க்கும் ரொம்ப அதிகம். இது வந்து அதே மாதிரி ஃபேன்சி டிசைன். உருவம் இல்லாமல் எனக்கு அதே மாதிரி 2 சைட்லேயும் முகப்பு வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் பார்க்குறீங்கன்னா இது கம்ப்ளீட் ஃபேன்சி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். சூப்பராக இருக்கும். சந்திரஹாரம் மாதிரியே இது வந்து கம்ப்ளீட் பால்ஸ் ஹாரம். சூப்பராக இருந்தது. அவ்வளோ க்ளாஸியாக இருந்தது. ஒரு பால் கூட நல்லா பெருசாக இருந்தது. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இந்த டெம்பிள் ஒர்க்கு. இது வந்து நல்ல கனமாக இருக்கும். வேக்ஸ் மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு நல்ல ஒரு பாலுமே வந்து கெட்டியான ஒரு கோல்டு பால் டிசைனு. கொஞ்சம் கிராண்டான பேட்டர்ன் தான். அதுக்கேற்ற மாதிரி 101 கிராம் வரும் உங்களுக்கு அது. அண்ட் இது வந்து இப்போது வந்திருக்கக்கூடிய புதுசாக வந்திருக்கக்கூடிய முகப்பு செயின். ஆல்ரெடி நான் முகப்பு செயின் 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் செயின் மேலெலாம் போயிட்டுருக்கு. அதோட லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, செக் பண்ணி பாருங்கள். அழகான மகாலட்சுமி இருக்கிற மாதிரி நகாஸில் 4 பவுண்டில் வரக்கூடிய சரடு. 2 சைட்லேயுமே உங்களுக்கு நகாஸ் ஒர்க் சூப்பராக வந்திருக்கும். ஒன்று வந்து பிளெயின் நகாஸ், இன்னொன்று வந்து எனாமல். இது ஒரு மோஸ்ட் வாண்டட் செயின்ங்க. நிறையா பேர் கேட்டாங்க இந்த செயினை. 23 கிராம் வருது. க்ளோஸ்டு செட்டிங்கில் உங்களுக்கு அந்த ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ளவர் வச்சு வரும். இது தாலி செயினாக மட்டும் இல்லை, மற்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பென்னண்ட் வச்சு போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்பைரல் முகப்பு. மோஸ்ட்லி இந்த போர்டில் வரக்கூடிய எல்லா முகப்பு டிசைனுமே ஒரு 2 பவுண்ட்லேருந்து ஆரம்பித்து 3 பவுண்டுக்குள்ளே வரக்கூடிய தாலிக்குடி டிசைனை. இந்த பேட்டர்ன் நல்லா இருந்தது. ஒரு ஸ்பைரல் டிசைன், ரெகுலர் மூவிங் தான் இந்த பேட்டர்னு. இதுலேயே வந்து உங்களுக்கு
அதே மாதிரி ஒரு லாங் ஸ்பைரல், ஒரு குட்டியான 2 ஷார்ட் ஸ்பைரல் வித் ஸ்டோனோட வரும். ஸ்டோன் வெயிட்லெஸ் பண்ணி தான் நெட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு அந்த முறுக்கு பிழி மாடல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேட்டர்னில் பால்ஸு. இது ஃபுல்லாக மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்டோன் அண்டு ஒரு மல்டி கலர் ஸ்டோன் அந்த மாதிரி வரும். இது வந்து 5 பால் செயின் இது. அண்டு இந்த பேட்டர்ன் வந்து மல்டி கலர் 3 பால் செயின். செயின் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டையாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இது ஒரு சூப்பரான ஒரு கலர். மேலே க்ரீன் அண்ட் கீழே வந்து ரூபி கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் வந்து 2 சைடுமே உங்களுக்கு டிசைன் வந்து வியூ ஆகும். இதுவுமே ஒரு ஃபாஸ்ட் மூவிங் டிசைன். இது அப்படியே திரும்பினாலும் உங்களுக்கு வந்து 2 பக்கமே டிசைன் இருக்கும். ஒன்று வந்து கம்ப்ளீட் ரோஸ் அண்ட் லைக் ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோன், ஒன்று வந்து ஒயிட் அண்ட் க்ரீன். இது செம்ம அழகாக அந்த நேரில் பார்க்க நல்லா இருந்தது. அந்த ஸ்டோனோட கிளிட்டரினஸ் சூப்பராக இருந்தது. இது ஒரு சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷ் நகாஸ் முகப்பு. ஒரே ஒரு அழகான மகாலட்சுமி சென்டரில் மட்டும் இருக்கிற மாதிரி 2 சைட்லேயுமே, வேறு எந்த ஒர்க்குமே இருக்காது. மேலே கீழே கம்ப்ளீட்டாக அழகாக இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குந்தன் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அழகான ஒரு பீகாக் ஒர்க் மாதிரி வந்திருக்கு.